ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் படிஃபை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி டிஆர்பிக்கு வரக்கூடிய ஒரு மேக்ஸில் ஒரு 4 சம்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், சுருக்குக, அதாவது சிம்பிளிஃபை. √12 ப்ளஸ் √12 ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து அதை அப்படியே எழுதிக்கிறோம். செகண்ட் என்னென்னா இங்கே நார்மல் எக்ஸுங்கும் போது அது அப்படியே எக்ஸோட வேல்யூவை எடுத்துக்கிறோம். செகண்ட் என்னென்னா ஒரு ரூட்டை மட்டும் தூக்கிடுறோம். ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஒரு ரூட்டை மட்டும் தூக்கிட்டு ஆப்போசிட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது அது ஸ்கொயர்டாக மாறும். ரூட் எப்போதுமே ஆப்போசிட் சைடு கொண்டு போகும்போது ஸ்கொயராக மாறும். 12 ப்ளஸ் மீதி ரூட்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். செகண்ட் பாருங்களேன், x² = 12 ப்ளஸ் அந்த எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூஸ் தான் இங்கே இருக்குது. அதனால் ப்ளஸ் போட்டுட்டு அது ஃபுல்லுத்துக்குமே நம்ம எக்ஸாக எடுத்துக்கிறோம். √12 ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எப்படி எடுத்துக்கிறோன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது ஈக்குவேஷன் மாதிரி எல்லாத்தையும் ஆப்போசிட் சைட் கொண்டு வாங்க. பேலன்ஸ் நம்பர்லாம் எக்ஸ் அந்த ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸாக மாறும். -12 அங்கே வந்துச்சுன்னா -12 வரும். =0ன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்மு, அப்புறம் நார்மல் எக்ஸு, அப்புறம் சிங்கிள் நம்பர் எழுதி =0 போடணும். இது ஃபேக்ட்ரிசம் பண்ணுறோம். ஃபேக்ட்ரிசங்கிறது ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் -12. நான் சென்டரில் வெறும் எக்ஸ் இருக்குது, -x இருக்குது, அது வெறும் -1ன்னு எழுதிக்கிறோம். இப்போ 4 3s are 12. ஒன்று மைனஸ்லேயும் ஒன்று ப்ளஸ்லேயும் எழுதணும். 4 3s are 12 வரும். -12ங்கனால ஒரு நம்பரை ப்ளஸ்லேயும் ஒரு நம்பரை மைனஸ்லேயும் எடுத்துக்கிறோம். பெரிய நம்பரை மைனஸில் எடுத்துக்கிறோம் 4. ஏன்னா சென்டர் நம்பர் -1ன்னு வருது. ஆட் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலும் நமக்கு -1 வரும். சப்ட்ராக்ட் பண்ணாலோ ஆட் பண்ணாலும் -1 வரணும். அப்போ கண்டிப்பாக அந்த -1ங்கிறது இப்போ -1ங்கிறது பெரிய நம்பருக்கு தான் நம்ம மைனஸ் போடுற மாதிரி வரும். 4 3s are 12. அப்போ 4 மைனஸ் தந்தால் தான் அங்கே -1 வரும். அப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்குன்னா x - 4 = 0ன்னு ஒரு வேல்யூ, x + 3 = 0. இப்போ நமக்கு வெறும் x மட்டும்தான் வேணும். அப்போ x = -4 ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா +4, x = +3 ஆப்போசிட் வந்துச்சுன்னா -3. இப்போ எப்போதுமே எக்ஸோட வேல்யூவை நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்னா 2 வேல்யூஸ் இருக்குது எக்ஸுக்கு, இல்லை பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் எழுதணும். பாசிட்டிவ்னு பார்த்தா யார் இருக்கா, 4 இருக்குது. அப்போ 4 மட்டும் எழுதிக்கிறோம். ஓகேவா, x = 4 அதை மட்டும் தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்க முடியும். நெகட்டிவ் வேல்யூவை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா -3 அதை -3 நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்த சம் ஓகேவாப்பா, கிளியராக இருக்கா உங்களுக்கு? ஃபேக்ட்ரிசம் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எடுத்துக்கிறோம். ஒரு 12s are 12 -12ன்னு எடுத்துக்கிறோம். சென்டரில் -1 இருக்கிறதுனால -1 போட்டுக்கிறோம். ஓகேவா, சரி. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்குறோம். இங்கே ஷார்ட்கட் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. அது வேணாம், அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நமக்கு அந்த ஷார்ட்கட் மெத்தட் வேணாம். தேர்ட் சம் போவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டின்னு கேட்குறாங்க. இப்போ அசல் வந்து 5000க்கு அசல் பாருங்கள், 5000க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் கொடுக்குறாங்களாம். ஓகேவா, அசல் 5000க்கு 10% ஆண்டு வட்டி. அப்படின்னா என்னதுன்னா அசல் 5000க்கு இயர்லி இன்ட்ரெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஆண்டு வட்டி 10% வாங்குகிறாங்க. வட்டி இயர்லிக்கு 10% வாங்குறாங்க. 2 ஆண்டுகளுக்கு எவ்வளோ தனி வட்டி கிடைக்கும்னு கேட்குறாங்க. 5000 பணம் வாங்கியிருக்கோம், அதுக்கு வந்து 10% வட்டி கொடுக்குறோம். ஆண்டுக்கு 10%, 1 இயருக்கு. அப்போ 2 ஆண்டுக்கு எவ்வளோ வரணும்? இப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னென்னா PNR/100, P × N × R/100ன்னு சொல்கிறோம். Pங்கிறது என்னது, அசல். என்னங்கிறது இயர்ஸ், 2 இயர்ஸ் வாங்குகிறோம், ஆண்டு. ஆறுங்கிறது என்னென்னா வட்டி வீதம். எவ்வளோ வட்டி வாங்குகிறோம், 10%. 3ஐயும் போட்டு 100ஆல் டிவைட் பண்ணுறோம். 100ல் 2 0 இருக்கனால 5000ல் உள்ள 3 0வால் 3 0 இருக்குது மேலே 5000ல். இங்கே 2 0, மேலே உள்ள 2 0 கேன்சல் பண்ணால் 50 வரும். 50 × 2 × 10. இப்போ மல்டிபிள் பண்ணால் 1000. அப்போ தனி வட்டி நமக்கு எவ்வளோ வருது, 1000 வருது. 4th கொஸ்டின் பாருங்கள். எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்பும். ஓகேவா, எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க. ஆனால் 2 நம்பர் இருக்கான். ஒரு நம்பரு 8, இன்னொரு நம்பர் என்னன்னு நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா x = கொடுத்துருக்கதை எழுதிக்கிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎஃப்பையும் ஹச்சிஎஃப்பையும் மல்டிபிள் பண்ணுறோம். எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்போ லாஸ்ட் சம் ஒன்று நேற்று கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதில் பாருங்கள். அதேமாரி சம்மு தான் இதுவும். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் தெரியல. தெரிஞ்ச நம்பர் அப்படியே போட்டுக்கங்க, தெரியாத நம்பரை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம்.
எடுத்துகிட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பையும் மல்டிபிள் பண்ணுறோம். 24 இன்ட்டு 4 24 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் நமக்கு 96. 8 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 96ன்னு வரும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம 8 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 96. இப்போ நமக்கு யார் வேணும்? ஒய் மட்டும்தான் வேணும். ஓகேவா? ஏன்னா ஒரு நம்பர் 8ன்னு நமக்கு தெரிஞ்சு, அப்போ ஒய் மட்டும் வேணுங்கும் போது 8 இந்த சைடில் மல்டிப்ளேயர் இருக்குது, ஆப்போசிட் சைடு வரும்போது எப்படி மாறும்? டிவைடில் மாறும். 2 டேபிள்ஸால் பொறுமையாக அடித்து பாருங்கள். 8ஆல் 96 அடித்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 டேபிள்ஸ் 4 2s are 8ன்னு வரும். அங்கே என்ன வரும்? 4 2s are 8, மீதி 1 அப்படியே வரும். 8 48ன்னு வரும். ஓகேவா? 2 டேபிள்ஸில் அடிச்சிங்கன்னா, அப்போ பொறுமையாக 2 டேபிள்ஸில் அடிச்சிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 12ன்னு ஒரு வேல்யூ வரும் ஒய்க்கு. ஓகேவா? அடுத்தது வயது கணக்கு. தந்தை மற்றும் மகனின் வயது வீதம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. தந்தைக்கும் பையனுக்கும் வயசு வித்தியாசம் எப்படி இருக்குன்னா 4:1 இருக்கான். இப்போ அவங்களோட வயதோட பெருக்கல் பலன், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 196. அப்போ மகனோட வயசு கேட்டிருக்காங்க. அது எப்போ கேட்டிருக்காங்கன்னா 5 இயர்ஸ் கழிச்சு அவன் வயசு என்னவாக இருக்கும். ஸ்டார்டிங் இப்போ இருக்க வயசு என்ன சொல்லிட்டாங்க 4:1 ரேஷியோ. இப்போ 5 இயர்ஸ் கழிச்சுன்னா என்னென்னு பார்க்குறோம். கண்டுபிடிச்ச ஆன்சரோட 5 கூட்ட போகிறோம். இப்போ ரேஷியோங்கும் போது 4x இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரேஞ்சுனா பெருக்கல் பலன் 4x, ஏன்னா தந்தை தெரியல, எக்ஸ் தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ், பையனும் தெரியாது, அது இன்னும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 4 1s are 4, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 196 ஈக்குவல் டு அப்படி இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். 4 ஆப்போசிட் சைட் கொண்டு வந்தால் டிவைடில் மாறுது, டிவைடட் பை 4. இப்போ என்ன பண்ணுறோம், 2 டேபிள்ஸில் பொறுமையாக ஆடிங் கேன்சல் பண்ணுங்கள். 196ஐயும் 4ஐயும் 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 49ன்னு வருது எக்ஸ் ஸ்கொயரோட வழி. இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் தேவையில்லை, எக்ஸு தான் வேணும். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ஆப்போசிட் கொண்டு போனால் ரூட் மாறும், ரூட் 49ன்னு வரும். அப்போ எக்ஸை ரூட்டில் 49 ரூட்லேருந்து எடுத்திங்கன்னா என்ன வரும்னா 7 7 7s are 49. ஓகேவா? அப்போ பையனோட இப்போ உள்ள வயசு என்னம்மா 1 இன்ட்டு எக்ஸு. ஏன் 1 இன்ட்டு எக்ஸ்னால் ஒரு 2 பேரும் ஏஜ் இப்போ அப்பாவுக்கு 4ன்னு எடுத்துக்கிட்டோம், ரேஷியோவில் பையனுக்கு 1ன்னு எடுத்தோம். அப்போ 1 இன்ட்டு எக்ஸ்னால் 1 இன்ட்டு 7 என்னது அவனோட ஏஜ் 7. இதே 5 இயர்ஸ் கழிச்சு கேட்டிருக்காங்க. அப்போ 7ஐ என்ன பண்ணணும் 5ஓட ஆட் பண்ணணும். 7ஐ 5ஓட ஆட் பண்ணால் அவன் ஏஜ் என்ன வரும்? பையனோட ஏஜ், அதாவது தற்போதைய வயது தான் வந்து என்னது 7. ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு என்னது அவன் வயசு 12 years 7. ஓகேவா?